மகளிர் உரிமை தொகை வரவு வைப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் விரைவில் வந்து சேரும் என்றும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் மே மாசத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப எதுக்கு அவகாசம்? என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க? மாசம் 2500 ரூபாய்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா என பதிவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 60% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வால் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் புகார் அளித்தனர். அதில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின்படி கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். கேரள சட்டசபை தேர்தலில் அபார வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. முதல்வரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசனை காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்தது. புதிய முதல்வர் அறிவிக்கப்பட்டதால் திருவனந்தபுரம் உட்பட கேரளத்தின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து தப்பிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த உள்நாட்டில் சர்க்கரை இருப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சர்க்கரை ஏற்றுமதிக்கான தடை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் இருவரும் உலகத் தலைவர்களும் பீஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் வளாகத்தில் இன்று சந்தித்து பேசினர். சீனாவும் அமெரிக்காவும் மோதிக்கொண்டால் உலகம் சீரழிந்துவிடும் என சீன அதிபர் அமெரிக்க குழுவினரிடம் கூறினார். மேலும் வரவிருக்கும் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஆல்ரவுண்டரான ஜெமி ஓவர்டன் வலது தொடை பகுதியில் ஏற்பட்டுள்ள காயத்தால் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவர் சிகிச்சைக்காக லண்டன் திரும்ப உள்ளார். இதை சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது விலகல் சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.